இலக்கியம் முதல் இதிகாசம் வரை அறிந்தவர். புராணங்கள் முதல் புது கவிதைகள் வரை தெரிந்தவர். வரலாறுகளும் தெரியும், அரசியல் தகராறுகளும் தெரியும். மேடை ஏறி மைக்கை பிடித்தால் கவிதைகள் மூலம் கலிங்க போரே நடத்தி விடுவார். தமிழ் வார்த்தை நாக்கில் தாளம் போடும். தைரியம் அவரை வரவேற்று கோலம் போடும். அரசியல் மேதைகள் அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, ரூசோ, கார்ல் மார்க்ஸ் போன்ற அறிஞர்களை பற்றியும் பேசுவார். தமிழ்நாட்டு அரசியலில் தற்குறிகளாக குனிந்து கும்பிடி போட்டு 4 காலு பிராணி போல் நடித்து நயவஞ்சகமாக பதவிக்கு வந்த நன்றி கெட்டவர்களையும் பேசுவார். கம்பராமாயணத்தை எழுதியவர் கம்பர் என்று கூட தெரியாமல் தலைவர்கள் என்ற பெயரில் போலியாக நடமாடும் தற்குறிகளை பற்றியும் தைரியமாக பேசுவார். தமிழர் பிரச்சனைகளில் துடிப்பு மிக்கவர். தமிழ்நாட்டில் மன்னராட்சி இருந்திருந்தால் இவர்தான் அவை புலவராயிருப்பார்.